அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ போடலான்னு பார்க்கலாங்களா? இன்றைக்கி ஒரு சின்ன வீடியோ தாங்க. இன்றைக்கி இது 2 நாளைக்கு முன்னாடியே எடுத்த வீடியோ. நாங்கள் வாக்குச்சாவடிக்காக மாரியம்மன் கோயிலேருந்து நம்ம பழனி பஸ் ஸ்டாண்டு மட்டும் ஒரு சின்ன அவேர்னஸுக்காக வாக்குச்சாவடி சம்மந்தமாக போலீஸு, விஓஓ, ஆர்ஐ எல்லாருமே வந்தாங்க. நாங்கள் பின்னாடி வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே ஜாலியாக பின்னாடி நடந்தோம். முன்னாடி எல்லாருமே போயிட்டுருக்காங்க. அதுக்கப்புறம் நாங்களும் மாரியம்மன் கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு எல்லாமே ஜாலியாக கலாய்ச்சிட்டு பிள்ளைங்க சாயந்தரம் எல்லாருமே நம்ம பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொன்னாங்க. ஓகே, பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது 2 நாளைக்கு முன்னாடி ஞாயிற்றுக்கிழமை எடுத்த வீடியோ. எனக்கு போடுறதுக்கு டைம் இல்லை. ஏன்னா நான் மகளிர் திட்டத்தில் வேலைக்கு போகிறதுனால கொஞ்சம் எனக்கு டைம் ஒத்துக்கு வரல. இப்போ தான் கொஞ்சம் டைம் கிடச்சிருக்கனால தான் இப்போ இந்த வீடியோ ரிலீஸ் பண்ணுறேன். பிள்ளைங்களை எல்லாத்தையும் ஞாயிற்றுக்கிழமை அங்கே பார்க்குக்கு, அதாவது பழனி மலைக்கு பின்னாடி ஒரு சின்ன பார்க் இருக்குது. பால் பண்ணைன்னு சொல்லுவாங்க அந்த ஸ்டாப்பை. பால் பண்ணைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே இந்த சின்ன பார்க் இருக்குது. உள்ளன்னா நிறைய விளையாட்டு ஜாமானங்கள், நிறைய விளையாட்டு பொருட்கள்லாம் இருக்குது. அங்கே எல்லா பிள்ளைகளையெல்லாம் விளையாட விட்டுட்டு அதுக்கப்புறம் இங்கே ஒரு மங்கி ஒரு பையன் வேஷம் போட்டிருக்கான். பார்த்தோன்னே குழந்தைங்க எல்லாருமே பயந்தடிச்சு ஓடிடுச்சு. அதுக்கப்புறம் அம்மா நானும் இந்த கார் ரைஸ் போகணும் அப்படின்னாங்க. என்னோடய சின்ன பொண்ணு ஜனனி. சரிம்மா நீ போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த காருக்கு 50 ரூபா, ஒரு ரவுண்டு மட்டும் போகிறதுக்கு 50 ரூபா. இந்த பிள்ளை போயிட்டுருக்க தங்கச்சி பொண்ணு, அம்மா நானும் போகிறேன்னாங்க. சரிடா, உனக்கு இவ்வளோதானே ஆசை, நீயும் போ அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாதி தூரம் ஜனனி போயிட்டே இருக்காங்க. அங்கிட்டு சின்ன ஹரித்ரா பாப்பா அந்த சைடு வர்றாங்க. நான் இன்னி போகிறேம்மான்னு சொன்னாங்க. ஓகே, இருடா ஒரு நிமிஷம் இருடா, அக்கா பாதி தூரம் போய்க்கட்டும், அதுக்கப்புறம் நீயும் போய்க்குவ அப்படின்னு சொன்னால் நான் போயே ஆகணும் அப்படின்னு சொல்லி ஒரே பிடிவாதம். ஹரித்ரா நின்றுட்டாங்க பாருங்க. அதனால் ஜனனி இறங்கிட்டு ஹரித்ரா பாப்பா கொஞ்சம் தூரம் போனாங்க. வீட்டில் ஒரே சண்டை. ஜனனி அது எப்படி என்னை பாதி தூரத்தில் இறக்கி விட்டு நீ ஹரித்ராவை ஏற்றி விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே சண்டைங்க என்கிட்ட. சரி, அதுவும் சின்ன குழந்த தானே, அவங்க ஆசைப்படுறத நம்ம நிறைவேற்றி வைக்கணுமில்ல அப்படின்னு சொல்லிட்டு சரி, அன்னைக்கு டைம் வேறு காலையில் 9 to சாயந்தரம் 8:40ன்னு சொல்லங்காட்டி ஒரு 5 நிமிஷம் டைம் இருந்துச்சு. சரி, அதுக்குள்ளே நம்ம போய் எப்படியாவது நம்ம பிள்ளைகளை விளாட விட்டுறணும்னு சொல்லிட்டு அவசரமாக நாங்கள் போய் குழந்தைகளை எல்லா பக்கமும் விளாட விட்டோங்க. ஆனால் எல்லாமே விலை அதிகங்க. 50 ரூபா, 100 ரூபா, 70 ரூபா, 30 ரூபா. பரவாயில்லைங்க, ஜாலியாக இருந்தாங்க.